அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் PCOS சித்தா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் MS உஷானந்தினிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நான் அட்டென்ட் பண்ண ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி 35 வயசுக்கு கீழே கூட மெனபாஸே வந்துடுதுங்க. அதுலேயும் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 21 அந்த பீரியடில் ஒரு கோவிட் ஃபீவர் அவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட இந்த 3 இயர்ஸாக பீரியட்ஸே வரல. ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்து கூட வரல. ஸோ அவங்க ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணு ப்ரீமெச்சூர் மெனபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம மருத்துவ உலக சந்திக்கக்கூடிய சவால்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வைரல் தொற்றுகள் கூட இந்த ப்ரீமெச்சூர் மெனபாஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 35-40 வயசுக்கு கீழே ஏன் மெனபாஸ் வருது, அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வருது, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வைரல் தொற்று காரணமாக இருக்கலாம், இல்லை சில காரணங்களில் ஒரு சர்ஜரி கேன்சர் மாதிரி இருந்து ஒரு ஓவரி இல்லைனா 2 ஓவரியை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாக மெனபாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. உணவில் தேவையில்லாத உணவுகளை ரொம்ப டயட்டுன்னு பேரில் இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஆனால் தேவையான சத்து பொருளை எடுக்கிறதே கிடையாது. அப்போ சத்து குறைபாடு இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் மெனபாஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ ஆய்வாக இருக்குது. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெயிட் கான்ஷியஸில் இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் செய்யக்கூடிய தவறு பார்த்திங்கன்னா 2 hours 3 hours ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2-3 hours அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு குறைஞ்சிரும். அதை தொடர்ந்தும் சீக்கிரமாக அவங்களுக்கு மெனபாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கமே இல்லை, ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் நைட் ஷிஃப்டே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு தோல் ரொம்ப வறட்சியாக இருக்குது, பிறப்புறுப்பு ரொம்ப வறட்சியாக இருக்குது, ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே போகிறோம், ரொம்ப உடம்பு சூடாகுது, திடீர்னு அடிக்கடி வேர்த்து கொட்டுது, கூடவே பீரியட்ஸும் வரவே இல்லை அப்படிங்கிற சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஹார்மோன் பரிசோதனை செஞ்சுக்கணும். அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி இருந்துச்சு, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்துச்சு, கால்சியம் டிப்ளீஷன் இருந்துச்சு, 40 வயசுலேயே மெனபாஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த ஹார்மோனை நீங்கள் உணவு மூலமாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப வீக் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்துடும் இல்லையா. ஸோ அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ உதாரணத்துக்கு குங்குமப்பூ பால் டெய்லி நீங்கள் நைட்டில் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 இதழ் குங்குமப்பூவை பாலில் போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டுமே ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் தான். ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி போட்டு பாலில் போட்டு வேக வச்சு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அந்த பூண்டு பால் எடுத்துக்கலாம். ஆலிவ் விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடை பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலைல 1 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பூசணி விதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நல்ல ஹார்மோன் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை. ஸோ ரெகுலராக முருங்கைக்கீரையை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி நெய் விட்டு சாப்பிட்டு வந்தாலே இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் மெனபாஸை தடுக்க முடியும். இல்லைனா முருங்கைக்கீரையை அட்லீஸ்ட் சூப்பாவது ஒரு அரை வேக்காடாக வேக வச்சு ஒரு சூப் ஃபார்மேட்லேயாவது எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே உங்களோட ஹார்மோன்ஸையும் செக் பண்ணி அதுக்கான மருத்துவ முறைகளையும் நீங்கள் பார்க்கணும். உணவு முறை மாற்றங்கள், உடற்பயிற்சி எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.